படுக்கையில வந்து ஒரு பாம்பு சுத்தி தலைகணிக்குள்ள வந்திருக்குது. ஓ! அவங்க அம்மா படுத்த அறையில படுத்தறையில. ஓகே, ஓகே, அறையில. ஓகே. ஆனா அவங்களுக்கு வந்து தெரியல. சரி. படுத்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து ஜெபம் பண்ணுன்றாரு. ஆ. மறுபடியும் படுக்குறாங்க, இல்ல எழுந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆ. இப்படியே இருக்கு. அப்புறம் என்னன்னு தெரியல, தூக்கமே வரலையே. ஒருத்தர் வந்து பெட்டி, பெட்டுக்க, சாப்பாடு போட எல்லாத்தையும் தூக்கிட்டு இறங்கி ஓடுறாராம். ஆ, ஆ. ஓ! இவங்க ஆமா, இறங்கி ஓடுறாங்க. சரி. அம்மாவும் அந்த டாக்டர் அம்மாவும் என்ன செஞ்சாங்க, இறங்கி அவங்களும் ஐயோ பெட்டியை தூக்கிட்டு போறானே, இந்த ஊர்ல வந்து கள்ளன் சொல்லவா, திருடன் சொல்லவா, சரி. என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா அவன் ஓடுறான். நம்ம வந்து பெட்டியை மட்டும் அடையாளம் பார்த்துக்க முடியும். ஏன்னா மனுஷரை பார்த்தா எல்லாம் வெள்ளையா இருக்கிறாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த பெட்டியை தேடிட்டு பின்னாடியே ஓடுறாங்களாம். நடந்த சம்பவம். ஓகே, ஓகே, ஓகே. நடந்து ஓடி போய் ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏத்தி விட்டுட்டு பெட்டி இப்படி வச்சுட்டு குனிஞ்சு நிக்கிறாங்களா. இவங்க அம்மா போய் பின்னாடி என்ன, ஏன் என் பெட்டி தூக்கிட்டு வந்தேன் கேட்கணும்னு நினைக்கிறாங்களாம். அதுக்குள்ள ஆளக்காங்க. அம்மா மாதிரி உங்க ஆண்டவர் வரம் கொடுத்துருக்காரு, நீங்க அப்படியே தனித்தனியா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணலாமே. அம்மா அழைப்பு வேற, என் அழைப்பு வேற. அவங்க சுத்தமா படிப்பே இல்லாதவங்களை கொண்டு ஆண்டவர் நடத்துற விதம் வேற. நமக்கு கொஞ்சம் படிப்பு தெரியுது, நம்ம ஒரு இதை போய் வச்சு நம்ம அவங்கள மாதிரி நடக்கணும்னு நடக்குது. அவங்க கால் தூசி கூட நம்ம சமம் கிடையாது அவங்க கடந்து வந்த பாதையில. அதனால அதெல்லாம் வேண்டாம். வந்து அந்த நாட்கள்ல இருந்து அவங்க பேசுறாங்கல்ல, சாட்சி கொடுக்கறது. சபைகளெல்லாம் அப்ப எதுவும் ஒரு எதிர்ப்பு அப்படி யாரெல்லாம் இருந்துச்சு, பெண்களுக்கான பேசக்கூடாது அந்த மாதிரிலாம்? இன்னைக்கு கூட அதெல்லாம் ஒரு சில இன்னைக்கு இருக்கு. ஆனா அன்னைக்கு யாருமே இல்ல, யாருமே இல்ல. அம்மாவை நிறைய இடங்களுக்கு கூப்பிட்டு மெசேஜ் சாட்சி கொடுக்க. அம்மா வந்து சாட்சி கூட மெசேஜ் கொடுக்க அண்ணனாவது எங்க பாஸ்டராவது யாராவது கூட போவாங்க. ஆனா கண்டிப்பா அம்மாவை தான் நிறைய சாட்சி. அப்படியே வார்த்தை வரும், வசனத்தை, இந்த வசனத்தை படிங்க, இந்த அதிகாரத்தை படிங்கும் போது அதை படிக்கும்போது அதை வச்சு விளக்கமும் சொல்லுவாங்க அம்மா. யாரு இப்ப நீங்க படிக்கிறீங்களோ அதை வச்சு கேட்டு கேட்டு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. அந்த சாட்சியோடு கூட வசனத்தையே ஆண்டவரு அம்மா மூலியமா. ஆக்சுவலா அந்த டைம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இல்ல, அந்த ஒரு லேடியா இருந்து ஒரு ஊழியத்துல அதிகமா இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு முதல் வித்து அவங்கதான். யாருமே அதிகமா லேடிஸ் இருக்க மாட்டாங்க. இவங்க நிறைய டிராவல் பண்ணி நிறைய நிறைய டாக்டர்ஸ் எல்லாம், சுசிலா டாக்டர் அம்மான்னு ஒரு அம்மா கூட சண்டிகாருக்கு எல்லாம் கூட்டு போனாங்க. ஒரிசா, சண்டிகார் அந்த மாதிரி எல்லாம் கூட்டு போய் அங்க போய் இவங்க தமிழ்ல பேச, அவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க, இன்னொருத்தங்க அங்க உள்ள பாஷையில பேசுவாங்க. அப்படி எல்லாம் போயிட்டு அங்க பெரிய சாட்சிலாம். ஒரு முறை அவங்க படுக்கையில வந்து ஒரு பாம்பு சுத்தி தலைகணிக்குள்ள வந்திருக்குது. அவங்க அம்மா படுத்த அறையில. ஆனா அவங்களுக்கு வந்து தெரியல. படுத்துட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, எழுந்து ஜெபம் பண்ணுன்றாரு. மறுபடியும் படுக்குறாங்க, இல்ல எழுந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. இப்படியே இருக்கு. அப்புறம் என்னன்னு தெரியல, தூக்கமே வரலையேன்னு சொல்லிட்டு அதை கூப்பிட்டு போனவங்க போய் அவங்க மனைவிட்ட போய் சொல்லி, எனக்கு தூக்கமே வரல, எழுந்து ஜெபம் பண்ணுன்றாரு. ஏன்னு தெரியல, தலைகணில தான் இருக்கா பாருமா அப்படின்னாரு. உடனே தலைகணை தூக்கி போட்டா பாம்புக்குள்ள படுத்துட்டான். உடனே அந்த வந்து அடிச்சு, அப்ப ஆண்டவர் பாருங்க எப்படிலாம் ஆண்டவர் எப்படி நடத்தினா, படிப்பறிவுலனா கூட அழகா ஆண்டவர் அவங்க நிறைய காரியம் அவங்கள குறித்து சொல்லலாம். அதே மாதிரி அந்த 85க்கு முன்னாடி அந்த சொன்னீங்கல்ல, சொந்தக்காரங்களாம் எல்லாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் தாத்தா எல்லாம் வந்தாங்க சொன்னீங்கல்ல, அது எப்படி வந்தாங்க திருப்பி? தாத்தா வந்தாங்க, என் கல்யாணத்தோட வந்தாங்க. என் கல்யாணத்துக்கு வந்த பிறகு எல்லாரும் அப்படியே ஊத்துறா சொந்தம் வந்தெல்லாம் எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்தாங்க, எப்படி கல்யாணம் நடத்துற பாக்கலாம் அப்படின்னு. ஆனா ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. இந்த ஜிஏ ரோட்ல சொல்லுவாங்க, எந்த மினிஸ்டருடைய கல்யாணம் இங்க, டிராபிக்கே ஜாம் ஆகி போச்சு. பாஸ்டர் சுந்தரமே எங்க பாஸ்டர் அம்மாட்ட, எங்க மாமியார்ட்ட கேட்டாங்களாம், எப்படி சமாளிக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுக்க போறாங்க எங்க அண்ணனும் எங்க அம்மாவும் பாஸ்டர் சுந்தரத்தை. உண்மையில அவர் பெரிய ஒரு திருவிதத்தை தான் சொல்லணும். அவர் சொன்னார, நோட்டீஸ் வாங்கிட்டு திருவொற்றியூரும் ராயபுரம் சேர்ந்து கலக்க போறீங்களான்னு கேட்டார். திருவொற்றியூரும் ராயபுரமும் சேர்ந்து வட சென்னையை கலக்க போறீங்களான்னாராம். அந்த வார்த்தை இப்ப ஆண்டவர் நிறைவேற்றிட்டு தான் வர்றாரு. என் திருமணம் தான் எல்லாத்துக்கும் ஒரு திருப்பு முனையா ஆண்டவர் மாத்தினாரு. எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்து ஒரு வாரம், ஒரு மாசம், 2 வருஷம் இருந்துலாம் ரட்சிக்கப்பட்டுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. நானும் சண்டை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் மாத்தினாரு. ஸோ அந்த 85 வரைக்கும் மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் அம்மாவுடைய இதெல்லாம் எப்படி, மினிஸ்ட்ரியில எப்படி போயிட்டு அவங்க? அதுக்கப்புறம் தான் அம்மா சபை ஊழிய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு எப்போ அது ஆர்டர் சொன்னாரு? எப்படி? அதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணிருந்தாங்க. அப்போ நைட் பிரேயர் ஒன்று ஆரம்பிச்சாங்க, எம்பிஎம் ஸ்கூல்லன்ட்டு
கொஞ்சம் நைட்ல பிரேயர் ஆரம்பிச்சாங்க. அப்ப 86ல தான் அம்மா சபை ஊழிய ஆண்டவர் சொல்லி அந்த திருவொற்றூர்ல திருநகர் ஒரு இடத்துல ஆரம்பிச்சாங்க. அதுவும் வந்து ஒருத்தர் வந்து சொந்தம் ஃப்ரீயா தான் கொடுத்தாரு, வந்து நடத்திக்கங்கன்னு. அங்க நடத்தி அங்க நிறைய அந்த செய்வன பிசாசுல தூண்ல கட்டி வச்சிருப்பாங்க. தூண்ல கட்டி வச்சு 1 மாசம் 2 வாரம் 1 வருஷம் வச்சு விடுதலை வாங்கிட்டு போவாங்க. தூரத்துல ஆந்திரா தூரத்துல இருந்துலாம் வருவாங்க. இங்க போனா நமக்கு விடுதலை கிடைக்கணும். அது மாதிரி 1 மாசம் 2 மாசம் வச்சு அப்ப இங்க விடுதலை கிடைச்சு இங்க நிறைய இடம் வந்து இடம் ஃபுல்லா ஆகி வெளியில நிக்க ஆரம்பிச்ச உடனே தான் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே இடம் பத்தலையே எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு 500-600 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த சபைக்கு போக புதுசா வரவங்க தானே வருவாங்க. யாரும் கிறிஸ்தவம் கிடையாது. அது மெயின். அதான் கிறிஸ்டின் யாரும் கிடையாது. ஆமா, எல்லாம் செய்வினையில பில்லி சுன்னியத்துல எல்லாம் ஹிந்துஸ்ல இருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு கிறிஸ்தவங்க யாரும் கிடையாது. அதுல இருந்து வந்தவங்க தான் இப்போ அந்த சபை உருவாக்கப்பட்டதே அம்மா மூலியமா. ஆண்டவர் பேசி கட்டுகளை அறுத்து செய்வன இங்க இருக்கு கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல என்ன நடக்குன்னு இவங்களுக்கு தெரியாது, ஆனா கரெக்டா ஆண்டவர் பேசுவாரு. அதே மாதிரி போய் பார்த்தாங்கன்னா வீட்டுல அதே இருக்கும், துல்லியமா இருக்கும். அதனால அதை அப்படியே அதை கேட்டு 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 நிறைய ஆந்திரா தெலுங்கானா நிறைய ஊர்ல இருந்துலாம் வருவாங்க. விஜயவாடா அங்க எங்கெல்லாம் இருந்து வருவாங்க. திருப்பதி திருத்தணி அந்த மாதிரி இடம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. 8 பிள்ளைகளுமே நம்ம எல்லாமே ஊழியத்துக்கு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா உள்ள வந்தீங்களா இல்ல எப்படி? மொத்தமா எல்லாருமே ஊழியத்துக்கு அப்படியே வந்துட்டோம், அவ்வளவுதான். ஊழியம் தான் குடும்பமே ஊழியன்ற போது அதுக்கப்புறம் பேசுறது எனக்கு அப்பாவுடைய அடியே ஒரு அடி எங்களுக்கு எல்லாமே கத்துறது. அதுக்கப்புறம் யாரும் வேலைக்கு போக யாரும் வேலைக்கு போல. அப்ப அண்ணன் போனதெல்லாம் அப்படியே இது பண்ணி அண்ணன் வந்து மணலில ஊழியம் செய்யறாரு. 2வது அண்ணன் அவர் இறந்துட்டாரு, 2008ல இறந்துட்டாரு. அவ அம்மா கூட தான் ஊழியத்தை செஞ்சு இருந்தாரு. 2008ல அவர் இறந்துட்டாரு. 3வது அண்ணன் இங்க டோல்கேட்ல தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. 4வது நானு. 5வது என் தங்கச்சி எழில் நகர்ல ஊழியம் செய்யறாங்க. 6வது தம்பி கூட அங்க திருவொற்றூர் சபையில தான் இருக்கிறாப்ல. 7வது தம்பி குமார். தங்கச்சிக்கும் இன்னொரு 6வது தம்பிக்கும் இன்னொரு தம்பியை வந்து இறந்துட்டான். ஒரு 5 வயசுல அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு தம்பி, அதுக்கப்புறம் 3 தம்பியில ஒரு தம்பியா இருக்கு 5 வயசு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த 86 வரைக்குமே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடிசையில இருந்து நீங்க கர்த்தரை படிப்படியா எங்களை வந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினாரு. எல்லா அனுபவத்து வழியா எங்களை நடத்தினாரு. அதுதான் மெயின். உண்மையில இப்ப என்னன்னா ஒரு விதவை படிப்பறிவு இல்ல, அவங்கள வச்சு இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறாருன்னு சொன்னா அவர் இவ்வளவு பெரியவர் இல்லையா? எவ்வளவு பெரியவர். அது உண்மையில அது நிறைய பேர் 8 பேர் 7 பேர் இப்ப நாங்க ஊழியத்துல இருக்கிறோம்னா இப்ப ஒருத்தர் 2 பேர் ஊழியத்துல உருவாக்குறதே பெரிய காரியமா இருக்குது. ஆனா ஆண்டவர் கிருபையில 7 பேரையும் ஆண்டவர் ஊழியத்துல உருவாக்கி எல்லாரும் அவங்கவுங்க சபை தான் வச்சு நடத்துறோம். அது மாதிரி இந்த திருவொற்றியூர்ல அவங்க சபையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்ப எல்லாமே வந்து வெளியில் மக்கள் தான் வர்றாங்க. அந்த கிரௌட் அப்ப கூடிக்கிட்டே இருக்கா? இப்ப ஆமா, அமாவாசை பௌர்ணமி அங்க நடக்குது. இப்ப போனீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு 2000-3000 பேர் வருவாங்க. எல்லாம் ஹிந்துஸ் வருவாங்க. நிறைய செய்வன கட்டுல இருந்து ஆண்டவரை வந்து வந்து விடுதலை கொடுத்து அவங்களே வந்து சாட்சி கொடுப்பாங்க. அவங்களே ஞானஸ்தானத்துக்கு என்ன ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம் நாங்க சபையில அங்கமா அவங்களே வருவாங்க. கட்டாயப்படுத்துறது யாரையும் கட்டாயப்படுத்துறதே கிடையாது. ஆண்டு போக போக இப்போ உங்களுக்கு விடுதலை கிடைச்சா நீங்க 4 பேருக்கு சொல்வீங்க இல்லையா? உங்க குடும்பத்துல இருந்து 4 பேர் வருவாங்க. அப்படியே குடும்பமா வருவாங்க. ஒரு இப்பவுமே அமாவாசை பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 பேரு. அப்ப அம்மா இருக்கும் போதே அப்படியே வளர சர்ச்சை வந்த பிறகுதான் அங்க ஒரு ஊரே உருவாச்சு. ராஜாஜி நகர்னு இப்போ வந்து சர்ச்சு தான். அதுக்கப்புறம் தான் ஊரே அந்த இடத்துல உருவாகி இப்ப அது சுத்தி வர பல வீடு வந்துருச்சு, பல எல்லாம் வந்துருச்சு. இப்ப சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவுடைய இது வளர்ந்து வரும்போது இந்த நிறைய பொருளாதார ரீதியா நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, அது எப்போ வந்து கொஞ்சம் ஜனங்க எபிக்க வர 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 அவங்களே வந்து காணிக்கையாக ஆண்டவர் பேசினாரு, இது கொடுத்தாரு அதை கொடுத்தாரு. உண்மையில ஆண்டவரே எங்க நடத்தினார். யார்கிட்டே கையேந்தாதபடி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்த உடனே இப்ப பல லட்சம் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிருப்பாங்க. இங்க வந்து இலவசமா விடுதலை கொடுத்தாரு. நாங்க 5000 வச்சுக்கோங்க, 10,000 வச்சுக்கோங்க. அந்த மாதிரிதான். அதான் சொன்னா கிறிஸ்தவங்க யாரும் கிடையாது, எல்லாம் அற்புதங்கள் மூலமா அற்புத அதிசயங்கள் மூலமா தான் ஆண்டவர். இந்த 86ல மேரேஜ் ஆகி வரீங்கல்ல, 85ல மேரேஜ் 86 இங்க உங்களுடைய இது எப்படி ஆரம்பிக்குது?
பாஸ்டர் அவர் இமானுவேல் அவர் கூட சேர்ந்து நீங்க இருக்கணும். எப்படி உங்களுடைய நான் இங்க வரும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் வந்தேன். ஏன்னா அதிகமா எனக்கு ஜெபிச்சு, அதாவது தனி ஜெபம் பண்ணுவேன், தனியா போல்டா ஜெபிக்க தெரியாது. சபையில நான் எப்படி நடந்துக்க போறேன்னு எனக்கு தெரியாது. சபை ஊழியம் இதை பத்தி எனக்கு ஒன்றும் பழக்கம் வழக்கம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஆர்சிலேருந்து வந்தனால ஒரு 6 வருஷம் தான் ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷம். நாங்கள் 75 தான் நாங்கள் சபைக்கு போய் ஒரு 5 வருஷம் தான் வச்சுங்களேன். அதனால இப்போ வந்து ஒரு குடும்பத்துல, ஒரு ஊழியக்கார குடும்பத்துல போறேன். அதுக்கு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. இது வந்து சொன்னோம்னா பாஸ்டர் சுந்தரம் காலத்துல இருந்து இவங்க ரொம்ப ஊழியத்துல பாஸ்டருடைய பெரியமா ரொம்ப அட்டாச்சு. அவங்க திருமணம் ஆகாமலே சிஸ்டர் நேசன் சொல்லிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப அட்டாச்சு. அப்போ எனக்கு வந்து சொன்னும்போது பாஸ்டர் சுந்தரம் பாஸ்டருடைய நெருங்கின ஒரு சொந்தம், அப்படி ஒரு ஊழியத்துல நீ போற, அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னாங்க. ஆனா அதுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நான் சத்தமா ஜெபிக்க தெரியாது. பைபிள் கூட திக்கி தான் வாசிப்பேன். எங்க வீட்டுலதான் குடும்ப ஜபத்துல கூட என் தங்கச்சி நல்லா வாசிப்பான்னு அவளை வாசிக்க சொல்லுவாங்க. ஏதோ லெட்டர் வந்தா கூட அவ தான் எங்க அம்மாக்கு படிச்சு காட்டுவா. நான் ரொம்ப ஸ்லோவா தான் வாசிப்பேன். ஆனா நம்ம போய் என்ன ஊழியம் செய்ய போறோம்? ஆனா எங்க மாமியார் சொன்னாங்க, உன்னோட டீச்சர் ட்ரெயினுக்கு நாங்க படிக்க வைக்கிறோமா அப்படின்னு அவங்க ஒரு சொன்னாங்க. அதாவது என்ன திருப்திப்படுத்தவான்னு சொல்ல தெரியல, அப்படி சொன்னாங்க. அப்ப நான் யோசிச்சேன், டீச்சர் ட்ரெயின் தான் படிக்க வைக்க போறாங்கல்ல, நம்ம படிச்சுட்டு முடிஞ்ச நேரத்துக்கு ஊழியம் செய்ய போறோம்னு. ஆனா இங்க வந்தப்பறம் அதை பத்தி பேச்சே இல்லை. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சபைக்கு வருவேன் போவேன், ஆனா எந்த ஒரு ஈடுபாடு இல்லாம கொஞ்சம் அப்படி எப்படியே இருந்துருந்தேன். எனக்கு எதுல முன்னாடி வரமாட்டேன். ஆனா பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, விசிட்டிங் போறப்போ நான் சொல்லிட்டே போவேன், எந்த விசிட்டிங் போனாலும் என்னை ஜெபம் பண்ண விட்டுறாதீங்க, நீங்க தான் ஜெபம் பண்ணணும், முடிவு ஜெபம் தொடக்கம் ஜெபம் எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு போவேன். சரி சரின்னுப்பாங்க. போய் விசிட்டிங் போய் பண்ணிட்டு பேசிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு கிளம்பும் போது ஜெபம் பண்ணுவோன்னு ஏஞ்சி நிற்பாங்க. நான் பேசாம முக்காடு போட்டு நிற்பேன். ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்ணு மூடிடுவாரு. இப்போ அந்த நேரத்துல எனக்கு ஜெபிக்க தெரியாதனால திக்கி திணறி எப்படியாவது ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். அப்புறம் வந்து கேட்பேன், நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, அப்படி எப்பதான் பழகிறது, எப்ப உண்மையே என்னை உருவாக்குனது எங்க பாஸ்டர் தான் ஊழியத்துல. அப்படியே கொஞ்சம் இருந்தாங்க. அப்படி சரி அப்படியே இருந்தேன். அப்புறம் எனக்கு பிரசங்கம் கூட கேட்க தான் தெரியுமே, அது பாயிண்டா எழுத தெரியாது. வசனம் மட்டும் அப்படியே எழுதி வைப்பேன். ஆனா கேட்பேன் வசனம். சில பேர் பாத்தீங்கன்னா பக்கமா நல்லா எழுதுறாங்க, நான் வெறும் வசனம் தானே எழுதுறேன், எனக்கு சொல்லி கொடுங்களேன். நான் எந்த காலம் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? நான் பிரசங்கம் பண்றேன், நீ கீழே உட்காந்துக்கிற, நான் எப்படி உனக்கு சொல்லி தர முடியும்? நீ ஆணுட கேளு. இப்ப உண்மையிலே வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது எனக்கு தெரியலன்னு என்னை மட்டம் தட்டாம கொஞ்சம் கொஞ்சமா என்னை இன்வால்வ் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் ஊழியத்துல என்னை பயன்படுத்தினாங்க. அவங்க முழுமதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா எனக்கு பெரிய சப்போர்ட்டே அவங்க தான். நீங்க எப்போ மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சீங்க? நீங்க அப்படியே எப்படி ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து இந்த சர்ச்சுக்கு இடம் வாங்கணும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பாரம் வந்துச்சு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம சிஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இடத்துக்காக ஒரு 5-10 சிஸ்டர்ஸா கூடி ஜெபம் பண்ணோம். அப்போ வாங்கும்போது தான் பக்கத்துல அந்த இடம் பாஸ்டரோட தாய் மாமா இடம் 2019 கிடைச்சது. 19 கிடைச்சது, 99 கிடைச்சது, 99 96 கிடைச்சது. ஆமா 99 நினைக்கிறேன். அப்போ அதை வாங்கினோம். சரி அது வாங்கினோன்னே சரி அடுத்தது பெரிய இடம் வேணுமே, 2ம் 10லங்கும் போதும் அப்படி ஜெபிக்கும் போது ஒரு 10 பேருன்றது 15 பேர் அப்படியே வந்தாங்க. அப்ப நான் பாஸ்டர் சொன்னேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் அந்த ஜெபத்தை நடத்துறேன். நானா தான் வாண்டடா கேட்டேன் பாஸ்டர்ட்ட. அப்போ உன்னால நடத்த முடியுமான்னு கேட்டாரு. ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இல்லாதனால கேட்டாரு. நடத்துறேன், என்னால ஆண்டவர் கிருபை கொடுக்குறேன், நடத்துறேன், என்னால முடியாதப்ப நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு நடத்தினேன். உண்மையிலே எனக்கு வந்து பிரசங்கத்துக்கு அடித்தளமா அமைஞ்சதே வந்து இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நடத்துற ஜெபமும் அந்த அன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்ச சின்ன சின்ன மெசேஜ் தான் என்ன வெளியே கொடுக்க ஆரம்பிச்சு. பேசையே நான் பழகிக்கிறேன். இல்லைன்னா நான் வீட்டுல என்ன பாத்தீங்கன்னா, வீட்டுல யார்கிட்டையும் பேச மாட்டேன். கூட பிறந்தவங்கிட்ட எல்லாம் பேசுவேன். யாராவது வெளியே இருந்து வந்தா அவங்க கிட்ட பேச பயம். கொஞ்சம் அதட்டி பேசினாங்கன்னா பயந்துருவேன். ஆமா, கொஞ்சம் சத்தமா கத்துனாங்கன்னா பயந்துருவேன். அதே நேரத்துல நம்ம தப்பா ஏதோ பேசிடுவோம்னு பயத்திலே நான் கொஞ்சம் பேச மாட்டேன். நம்ம வார்த்தை விட்டுறக்கூடாது, அதனால நம்ம என்னன்னா என்ன அவ்வளவுதான், அந்த மாதிரியே இருப்பேன். அதனால என்னை வந்து வீட்டுல வந்து எனக்கு வந்து நோஞ்சாங்கோழி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அடிக்கடி சிக்காவேன். பயந்த ஒரு சுபாவம். 2வது வந்து சப்பானியா இருந்தனால என்னைய சப்பானி தான் சொல்லுவாங்க. இப்படிதான் நான் மறைஞ்சிருந்தேன். ஆனா ஆண்டோட கிருபையில இவ்வளவு தூரம் என்ன நடத்துறாருன்னு சொன்னா அது பெரிய அம்மாவே சொல்லுவாங்க. நான் பிறந்த பிறகு சப்பானியா இருந்தது பத்தி எங்க அப்பாவுடைய அம்மா, எங்க அப்பாவுடைய ஐயம்மன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்களாம்,
எத்தனையோ பேருக்கு ஆண்டவன் ஓலையை கிழிக்கிறான், சொல்லுவாங்க தெரியுமா, ஓலையை கிழிச்சு போடுறான். ஆனா ஓலை மட்டும் விளக்கெண்ணெய் கிணத்துல போட்டான் போல இருக்கு. அப்போனா நீ என்ன சாகாம இருக்கிறிய, இந்த மாதிரி நிலைமையில நீ இருக்கணுமா, தேவையா அப்படின்ற மாதிரி பேசுவாங்களாம். அப்ப எங்க அம்மா அழுதுட்டு போய் என்ன சொல்லுவாங்களாம், அந்த கோயில்ல கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்களாம், அதாவே என் பிள்ளைய நடக்க வச்சிருங்க. இப்போ அம்மா சொல்லுவாங்க, உன்னை வந்து அப்ப நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இப்போ நீ இவ்வளவு தூரம் ஊழியம் செய்வேன்னு நினைச்சுதான் ஆண்டவர் உனக்கு அப்பவுமே உனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து இப்ப நான் பண்ற பிரசங்கத்தை பார்த்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. நான் கூட்டாது இப்ப எஸ்பிஸ்ல வந்து ஒரு நார்த் சென்னையில ஒரு ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்துருக்காங்க பாஸ்டர்ஸ் மனைவிகளுக்கு. உண்மையா நான்லாம் இதுக்கு பாத்திரமே கிடையாது. ஆனா ஆண்டவர் இதெல்லாம் எனக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்னாடி எனக்குள்ள இருக்குன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதான் இப்போ வந்து இப்போ நான் மீட்டிங் நடத்துறது, இப்போ அம்மா சபையில இந்த பெண்கள் கூட்டம் எல்லாம் வச்சிருக்கிறேன். அப்ப அம்மாவே உட்கார்ந்து பிரசங்கம் எல்லாம் கேட்டிருக்காங்க. அம்மா போல நீங்க உங்களுக்கும் தீர்க்க தரிசன வரங்கள் நிறைய வர இருக்கு. ஆனா நான் ஆண்டவர்ட்ட ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், வெளியெல்லாம் போய் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், யார்கிட்ட நான் பேச யார் வர வச்சு பேசுறேன் அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, என்னுடைய சபைக்கு ஆசீர்வாதமா என்ன வைங்க போதும். அது எனக்கு வந்து மதியம் பல காரியம் எல்லாம் கேட்டுட்டு இது வந்து ஒரு குறி சொல்ற மாதிரியே போயிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை வந்து எனக்குள்ள நான் வந்து ஆண்டவரே, இப்ப கூட சில பேர் கேட்பாங்க தனியா வந்து உங்களோட ஜெபம் பண்ணுமா, சபைக்கு வாங்க, ஆண்டவருக்கு வார்த்தை கொடுத்தா வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அம்மா வந்து நிறைய பேருக்கு அம்மா கூட தனியா பேசுவாங்க, தனியா வர வச்சு பேசுவாங்க. அது மாதிரி எனக்கு வந்து தனியா வர வச்சு நான் ஆரம்பத்துல ஜெபம் பண்ணேன். அதான் எனக்கு அது வந்து எனக்கு நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு அந்த வார்த்தைலாம் கேட்டுட்டு போயிட்டு இங்கேயும் கேட்பாங்க, இன்னொரு இடத்துல போய் கேட்பாங்க, கேட்டுட்டு அங்க இப்படி வார்த்தை வந்துச்சு, நீங்க சொன்னது இப்படி இருந்துச்சுமாங்க. அப்ப இது ஆண்டுகிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இது வந்து ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடக்கூடாது, எனக்கே அது வேணாம், எனக்கே நீங்க என்னை அழைச்சது உண்மைன்னா என்கிட்ட வர ஜனங்களுக்கு உறுதிப்பட அவங்கள ஆத்மாவை உருவாக்க நீங்க வந்து அவங்களுடைய சபையில என்ன பேசணும் பேசுங்க, சபைக்கு வேண்டிய ஆலோசனை கொடுங்க. அப்படியே விட்டுட்டுதான் இப்ப சபைக்கு நிறைய பேர் வந்து ஆண்டவர் சில காரியம் பேசி விடுதலை பெற்று கர்த்தர் இப்படி பேசி என் கட்டுகளை அறுத்தாரு, என் தடைகளை உடைச்சாரு, இப்ப நான் நிக்கிறேன்னா இங்க வந்த சபைக்கு வந்ததுனாலதான் கர்த்தரோட குடும்பத்தோட காரியத்தை இந்த மாதிரி ஆண்டவர் அவட பேசட்டோன்னு விட்டுருவேன். ஆன்லைன்ல பாக்குறவங்களும் அந்த மாதிரிதான் நம்ம. ஆமா, ஆனா அது வந்து ஆன்லைன்ல நாங்க போறது இல்ல, வெறும் மெசேஜ் மட்டும் தான். இது வந்து நம்ம பிரபலப்படுத்துற மாதிரி நான் பழைய ஏற்பாட்டுலாம் திருதரிசனத்தை தேடிதான் ஜனங்க வந்தாங்க. திருதரிசனத்தை தேடிதான் யார் வந்தா, ஜனங்க வந்தாங்க. நம்ம போறது சரி கிடையாது. ஆனா எங்கே நான் வேணும் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, புதுசா வர்றவங்களும் எனக்கு வந்தா அன்னைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வார்த்தை ஆண்டவர் கொடுப்பாரு, தைரியப்படுத்துவாரு, பொதுவாகவும் பேசுவாரு, தனியாகவும் பேசுவாரு. அதனால எனக்கு அப்படியே நான் போயிட்டு இருக்கனால எந்த பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு போட்டு கிளிக்கிறாங்களே, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நிறைய பேர் கேட்டாங்க, அம்மா மாதிரி உங்க ஆண்டவர் வரம் கொடுத்துருக்காரு, நீங்க அப்படியே தனித்தனியா எல்லாருக்கும் ஜெபம் இல்லாம. அம்மா அழைப்பு வேற, என் அழைப்பு வேற. அவங்க சுத்தமா படிப்பே இல்லாதவங்களை கொண்டு ஆண்டவர் நடத்துற விதம் வேற. நம்ம கொஞ்சம் படிப்பு தெரியுது, நம்ம இதை போய் வச்சு நம்ம அவங்கள மாதிரி நடக்கணும்னு நடக்குது. அவங்க கால் தூசி கூட நம்ம சமம் கிடையாது அவங்க கடந்து வந்த பாதையில. அதனால அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி இப்ப அம்மாவுடைய இப்ப அம்மா வந்து ஊழியத்துல நிறைய அவங்க டிராவல் பண்ணி போயிருக்காங்களா, அதனால உங்களால மறக்க முடியாத சம்பவம் நிறைய சொல்லிருப்பாங்க. அதான் சொன்னேன், போனாங்களே, அந்த போயிட்டு டிக்கெட் என்ன பண்ணிட்டாங்க, அங்க ஏத்தி விடுறவங்க காலை ஒரு 5 மணிக்கு என்ன பண்ணாங்க, ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏத்தி விட்டாங்க. இவங்க காலை டிஃபனு மதியான சாப்பாடு கூட வந்து சில ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரெயின்ல போறப்பமே கொடுத்துருங்க. அம்மாவை ஏத்தி விட்டா ஒரு பாஸ்டர் கூட யாரும் இல்லையா, இல்ல கூட வந்து அந்த சுசிலா அம்மான்னு ஒரு டாக்டர் அவங்க போறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கம்பார்ட்மெண்ட் எந்த ஏத்த தெரியாம ஏதோ ஒண்ணுல ஏத்தி விட்டாங்க. ஆனா இவங்க படிப்பு இவங்களுக்கு கூட வந்தவங்களுக்கு தெரியும், ஆனா இது இருட்டை ஏத்தி விட்டனால அவங்களும் வந்து உட்கார தெரியாம நிக்கிறாங்க. சாப்பாடு மூட்டை கையில இருக்கு, பேக் இருக்கு, சூட் கேஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நேரம் ஆகுது, காலை எல்லாருமே டிஃபன் சாப்பிடுறாங்க, ஆனா இவங்க உட்காரத்துக்கு சீட்டு கிடைக்கல. கரெக்டா இது இல்லைன்றாங்க, என்ன பண்ணன்னு தெரியல, அப்படியே நிக்கிறாங்க. இதுல வந்து அம்மாக்கு ஒரே பதட்டம், என்ன ஆண்டவரே ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிட கூட இடம் இல்லை, நான் அவங்க வந்து காலை டிஃபன் எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. இப்படியே இருக்கும்போது ஜோம் பண்ணிட்டே வராங்களாம், திடீர்னு ஒரு ஸ்டேஷன்ல நின்றுருக்கு. இது பெரிய ஒரு சாட்சி. அப்போ அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் ட்ராய்ஸ் கொடுத்துருக்காங்க, இவங்க என்னமோ காசுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நோ நோ நோன்றாங்க. அப்போ வந்து ஆண்டவர் சொன்னாரா, ஃப்ரீ அப்படின்னு சொல்லுன்றாராம் உள்ளத்துல இருந்து. உடனே ஃப்ரீன்னு சொன்னோன்னா வாங்கிக்கிறாங்களாம். இப்ப அவங்க காசுக்காக தான் இதை கொடுக்குறாங்க, டாக்ஸில கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டாங்க ட்ரெயின்ல வருவாங்க.
ஆனா ஆண்டவர் சொன்னாராம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாராம். உடனே ஃப்ரீ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கையில வாங்கிட்டாங்களாம். அது ஒரு சாட்சியா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல நின்று இருக்கிறோம், எங்க போய் உட்கார்றது எங்க சாப்பிடுறதுங்கும் போது திடீர்னு ஒரு ஸ்டேஷன்ல நின்னுச்சான். ஒருத்தர் வந்து பிட்டி பெடுக்க சாப்பாடு போட எல்லாத்தையும் தூக்கிட்டு இறங்கி ஓடுறாராம். ஆமா, இறங்கி ஓடுறாங்க. அம்மாவும் அந்த டாக்டர் அம்மா என்ன செஞ்சாங்க, இறங்கி அவங்களும் அவரு ஐயோ பெட்டியை தூக்கிட்டு போறானே, இந்த ஊர்ல வந்து கல்லன்னு சொல்லவா திருடன் சொல்லவா என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா அவன் ஓடுறான், நம்ம வந்து பெட்டியை மட்டும் அடையாளம் பார்த்துக்க முடியும், ஏன்னா மனுஷரை பார்த்தா எல்லாம் வெள்ளையா இருக்கிறாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த பெட்டியை தேடிட்டு பின்னாடியே ஓடுறாங்களாம். நடந்த சம்பவம். நடந்து ஓடி போய் ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏத்தி விட்டுட்டு பெட்டி இப்படி வச்சுட்டு குனிஞ்சு நிக்கிறாங்களா. இவங்க அம்மா போய் பின்னாடி ஏன் என் பெட்டி தூக்கிட்டு வந்தேன் கேட்கணும்னு நினைக்கிறாங்களா. அதுக்குள்ள ஆளை காணும். அந்த வச்ச ஆளுடைய வந்து செக்க செவேறு இருந்தது, நல்லா சுருட்ட முடி, இந்த கையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் பின்னாடி முகத்தை பார்க்கல, பின்னாடி மட்டும் பார்த்துருக்காங்க. இப்படி வச்சுட்டு ஏன் என் பெட்டி நீ தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி அம்மா சண்டை போடணும்ட்டு அது கிட்ட போய் பார்க்கணும். ஆளை காணும். ஒரு செகண்ட் அப்புறம் அங்க போனா கரெக்டா இவங்க டிக்கெட் கம்பார்ட்மெண்ட்ல ஏத்தி உட்கார வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அந்த இடத்துக்கே போய் அந்த இடத்துல அந்த அதே ட்ரெயின்ல வேற கம்பார்ட்மெண்ட்ல போய் அப்ப ஆண்டவர் தேவதூதர்களை வச்சு அழகா கொண்டு வந்து பெரிய உண்மையில அவங்க சொல்லும் போதெல்லாம் உடம்புல சிலுக்கும். அப்போ அதை வந்து அப்படி சாட்சியா சொன்னாங்க, ஆண்டவர் என்ன எப்படி நடத்தினாரு. அப்ப அங்க போன பிறகுதான் அவங்க உள்ளவங்களாம் சொல்றாங்க, இவ்வளவு நாள் எங்க இருந்து வரீங்க, ட்ரெயின் சண்டிகார்ல இருந்து பரப்பிடுச்சு, இப்ப இவ்வளவு தூரம் வந்துடுச்சு, நீங்க காலைல சாப்பிடல. அப்படிதான் சொன்னாங்களாம். இவங்க சாப்பிட இவங்க ஏறின டிக்கெட்ல இடம் காலியா இருக்கு. அந்த அவசரத்துல ஏத்தி விட்டாங்க பாருங்க, டைம் இருட்டுல தெரியாம ஏத்தி விட்டாங்க சண்டிகர்ல. இவங்க கம்பார்ட்மெண்ட்ல ஏத்தல, ஒரு 2-4-5 பெட்டி தாண்டி. ஆனா அந்த வரைக்கும் ஆண்டவர் பாருங்க தூதர்களை அனுப்பி அழகா கொண்டு வந்த ட்ரெயின்ல ஏத்தி உட்கார வச்சு, அப்புறம் அங்க உட்காந்து காலை டிஃபன் மதியம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு அங்க தமிழ் பேசுற ஒரு ஆளு கூட இருந்தாங்க. இப்ப முன்னாடி ஏறினதுல எல்லாம் ஹிந்தி இந்த மாதிரி ஒண்ணும் தெரியல. இங்க தமிழ் பேசுற ஒரு அம்மா இருந்துச்சான். என்னம்மா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கீங்களா, எங்க போயிட்டு வரீங்க, மகா வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா, மகா வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா. அப்ப என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆகல, நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி தெரியாம ஏத்தி விட்டாங்க, இங்க வந்து ஒருத்தர் ஏத்தி விட்டாருன்னா யாரும் வரல, நீங்க தானே வந்தீங்கன்றாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு அதிசயத்தை போற இடத்துல எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும், நிறைய அனுபவங்கள், நிறைய நிறைய நிறைய. அதாவது சொன்ன அவங்க கூட நினைப்போம், இப்போ அவங்க கொடுத்த சாட்சி எல்லாம் வந்து நம்ம ரெக்கார்டு பண்ணாங்க, ஆனா இப்ப இருக்கா அழிஞ்சிருச்சான்னு தெரியல. அதெல்லாம் இருந்திருந்தா ரொம்ப பெரிய, இன்னும் எங்களுக்கு போட்டு கேட்கணும் போலதான் இருக்குது அவங்க பேசுனதெல்லாம். அவங்களுடைய பிரேயர் அனுபவம்லாம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பிரேயர் பண்ணுவாங்க? அவங்க எப்படின்னா ஸ்தோத்திர பலி போடுவாங்க, டெய்லி ஸ்தோத்திரம் பலி காலையில சொன்ன. ஆமா, அவங்க போனாலே ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாங்க போனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளவுதான். ரொம்ப நேரம் கதை அளக்க மாட்டாங்க. எப்படி இருக்காங்க, ஊழியம் எப்படி இருக்கு, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, சபை ஜனங்க வராங்களா, விசுவாசிங்க எப்படி இருக்காங்க, இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் சரி போய் சாப்பிடு அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். ரொம்ப நேரம் எங்கிட்ட வேற எதையும் பேச மாட்டாங்க. அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த அப்ப வந்து 1 ரூபாய் காயின்ஸ், இது 10 பைசா காயின்ஸ் வரும் தெரியுமா, சின்னதா வந்துச்சு, அது நிறைய சேர்த்து வச்சுக்குவாங்க, 1000 2000. அதை வச்சு ஒண்ணுனா தள்ளி தள்ளி ஸ்தோத்திர பலி போடுவாங்க, கணக்கு தெரியுதுக்காக. 1000 சேர்த்து வச்சிருவாங்க. அதை ஒரு முறை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ட்டு அது ஒரு காசை தள்ளி தள்ளி போடுவாங்க, மறுபடியும் ஒரு வாட்டி போட்டு மறுபடியும் தள்ளுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திரம் 2000 ஸ்தோத்திரம் 3000 ஸ்தோத்திரம், அவங்க கணக்கு அதுதான். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. மற்ற நேரத்துல அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, தனியா உட்காந்து எவ்வளவு நேரம் ஜெபிக்கணுமோ ஜெபம் பண்ணுமோ, ஆண்டவர் என்ன சொல்றாரோ கூப்பிட்டு சொல்லுவாங்க பிள்ளைங்கிட்ட, இதை பண்ணு அதை பண்ணு. ஜெப வாழ்க்கை தான் அவங்களுக்கு, வேற எல்லாமே ஃபுல்லாவே பிரேயர் தான். வசனம் கேட்பாங்க. யார மெசேஜ் பிடிச்சதுன்னா டிஜே தினகரன் அவருடைய மெசேஜ் ஆரம்பத்துல ரொம்ப விரும்பி கேட்பாங்க. நாங்க ரசிக்கப்பட்ட புதுசுல அவர் பாட்டெல்லாம் சோர்ந்து போகாதே, அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அந்த பாட்டெல்லாம் போட்டு கேட்பாங்க, அவர் மெசேஜ் கேட்பாங்க, அதிகமா போட்டு கேட்பாங்க. அவரெல்லாம் மீட் பண்ணிருக்காங்களா? பாத்திருக்காங்க. எப்ப பாத்திருக்காங்கன்னா, ஒரு முறை பாஸ்டருடைய நான் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்பாகவே அம்மா இங்க வந்திருக்காங்க எங்க பாஸ்டர் வீட்டுக்கு. பாஸ்டருடைய பெரியமா நான் சொன்னேன் இல்லையா, சிஸ்டர் நேசம், அவங்க சிக்கா இருந்திருக்கிறாங்க. அப்போ டிஜிஎஸ் அவர் வந்து அவர் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ அவங்கள ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சிஸ்டர் நேசத்தை போய் பாருன்னு சொல்லி பாஸ்டர் இவருக்கு டிஜிஎஸ் நகருக்கு பேசிருக்காங்க. அவர் என்ன பண்ணாரோ, கூட நிறைய ஏதோ பழமா வாங்கிட்டு வந்து அவங்கள வந்து பார்க்க வந்திருக்கிறாரு. பார்த்துட்டு அவங்களோட ஜெபம் பண்ணிட்டு போய்கிறாரு.
அவர் அங்க வரும்போது அம்மாவும் அந்த நேரம் அவங்க வந்துருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் பார்த்து பேசிருக்காங்க. அப்புறம் நைட் ப்ரேயர் நடத்தும் போது பால் தினகரன் வச்சு மீட்டிங் நடத்திருக்கிறாங்க. நிறைய அம்மா டிஜேஸ் கூட எல்லாம் பேசுறாங்க. வயசு இது வரைக்கும் இருந்தாங்க. நிறைய இந்த பாஸ்டர் சாம் ஜெபத்துறை அவங்க நல்ல ஒரு அவர்லாம் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆண்டவர் அவருக்கும் வந்து அழைப்பு கொடுத்து அம்மா மூலியமா அழைப்பு கொடுத்துதான் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லுவாரு பாஸ்டர் ஜார்ஜ். அவங்களோட நல்ல அவங்களுடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய லாஸ்ட் அம்மாவுடைய இதெல்லாம் அப்ப நீங்க பேசுறீங்கன்னா எப்படி? ஆமா, அத கடைசியில அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல மார்ச் மாசம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. 83ல அவங்க 83ல மார்ச் வரைக்கும் இந்த மார்ச் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. ஏப்ரல் மே அது மார்ச் ஒரு 15-10க்கு மேலதான் கொஞ்சம் சிக்கானாங்க. சிக்கானாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது பாக்குறாங்க, பேச்சு இல்லை. ஆனா நல்லா அப்படியே பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆச்சு. அதான் ஆகாரம் போகல, லிக்விடா தான். அந்த மாதிரி ஒரு 3 மாசம் தான் அவங்க வந்து. ஆனா உடம்புல எந்த வலியோ கஷ்டமோ எந்த வேதனையோ எதுவுமே படல. அமைதியா படுத்திருந்தாங்க, குழந்தை மாதிரி படுத்திருந்தாங்க. அதுதான் எங்களுக்கு எல்லாம் ஜீர்ணிக்க முடியல. ஏன் அப்படி அம்மா விட்டாங்களே. நல்ல கணீர்னு பேசுவாங்க. அவங்க குரல் வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கும். ஜெபம் பண்ணாங்களும் சரி சாதாரணமா சத்தமா பண்ணுவாங்க. நல்லா திருதர்சனம் வந்தாலும் சத்தமா சொல்லுவாங்க. ஆனா கடைசி இந்த 3 மாசம் அவங்கள அப்படியே அமைதியா படுக்க வச்சுட்டாரு ஆண்டவர். சரியா சும்மா பேசியே இருந்தாலும் ஆண்டவர் அமைதியா ஆக்கி ரெஸ்ட் கொடுத்தாரோ தெரியல. அதனால சரி. நீங்க உங்ககிட்ட எப்ப கடைசி என்ன ஷேர் பண்ண அதுல அவருக்கு பேசுனாங்களா? நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஞாபகம் இருக்கு. நான் அடிச்சு போனேன்னா என்னைய பத்தி தான் சொல்லுவாங்க. என்னை அடிக்கடி சொல்லுவாங்க. சரி, உங்க ஐயம்மா உன்னை தூக்கி ஒரு கையில தூக்கி அடுத்த தெருவில் கொண்டு அடுத்த எதிர்க்க பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வச்சாங்க. அப்படிலாம் உன்னை இது பண்ணாங்க. ஆனா இப்ப பாரு ஆண்டவர் உன்னை எப்படி பயன்படுத்துறாரு இப்படி அதே சொல்லுவாங்க. ஆனா ஏன்னா அந்த ஊழியத்துல அப்படி பயன்படுறத பார்த்து ஆண்டவர் உன்னையே இப்படி நடத்துறாரு. ஆனா அம்மா கொடுக்குற ஆலோசனை என்னன்னா உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும், திருடக்கூடாது, தவறான பழக்க வழக்க வேலைக்கு வைக்க கூடாது. அப்படின்னா இவன் எங்கேயே வாழ்ந்து காட்டிடலாம். அவங்க 40 வயசுல விதவையா இருந்தனால அவங்க அடிக்கடி அதை வந்து பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தவறான வாழ்க்கை நடத்தக்கூடாது. இது அடிக்கடி சொல்லுவாங்க. இதை வந்து ஊழியத்துல சொல்லுவாங்க, யாரும் உங்ககிட்ட வந்து எதை பேசினாலும் இதை நீ கவனமா இருக்கணும். 2வது மனைவியை பத்தி ஒருத்தன் தப்பா ஒன்று பேசுறாலும் அப்படி புருஷனை பத்தி ஒரு மனைவி வந்து சொன்னாலும் அதை நீ நம்பிடாது. அது நீ நம்பிடாதும்பாங்க. அது நீ கரெக்டா நாணமா செயல்படணும். யாரு நிறைய காரியம் சொல்லுவாங்க. தப்பா சொல்றவங்களும் பொய் கூட கொண்டு சொல்லலாம். அது உள்ளதுன்னு பாரு. 2வது ஆண்டவருக்கு முதலிடம். எதுனாலும் ஆண்டவருக்கு முதலிடம். ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கி கொண்டு கொடுத்தாலும் உடனே ஜெபம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஜெபம் பண்ணி தான் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. எது ஒரு கேக் வாங்கிட்டு போனா கூட உடனே ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அது முதல்ல ஆண்டவர். அது மாதிரி நிறைய வந்து அவங்க வெறுங்கையோட அனுப்ப மாட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா கணம் பண்ணுவோம். அது ஒரு சின்ன வயசா இருந்தா கூட சின்ன வயசு பையன் தானே நினைக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச காணிக்க கொடுப்பாங்க. 2வது அவங்க பிரசங்கத்தை கவனிப்பாங்க. அவங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னும் நீ பயன்படணும், இன்னும் நீ ஆண்டவருக்காக செயல்படு, ஆனா உன்னை இப்படி நடத்துவாரு, நல்ல பைபிள் வசனம் தான். எனக்கெல்லாம் அடிக்கடி சொல்றது வசனத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆமா, வசனம் தான் அவங்க. அதுதான் நானும் என் பிள்ளைங்களுக்கு சபையில சொல்றது அதுதான். வசனத்தை அதிகமா படிங்க. ஏன்னா அந்த வசனம் தான் நம்ம இதயத்துல இருந்து ஜீவ நீர் ஊற்றா என்ன செய்யும், புறப்பட்டு வரும். வசனத்தை அனுப்பிதானே அவர் குணமாக்குறாரு. அதனால அம்மா வசனத்தை நிறைய கேட்பாங்க. பைபிள கேட்பாங்க, மெசேஜ் கேட்பாங்க. அதிகமா மத்தவங்களோடு பேசி நேரத்தை வீணாக்குனது. ஃபாஸ்டிங்லாம் அப்படி இருப்பாங்களா? அவங்களுக்கு எப்படி? ஆமா, ஃபாஸ்டிங் வந்து ஆரம்பத்துல அந்த அப்பா இறந்த பதில செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபுல் ஃபாஸ்டிங் தான். சாப்பிட மாட்டாங்களா? ஃபுல்லா வெறும் தண்ணி மட்டும் வைப்போம். கஞ்சி தண்ணி வேணா வைப்போம். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அவங்கள மாதிரி ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணது கிடையாது. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நைட்டு 12 மணிக்கு மேல தண்ணியே குடிச்சு இதே இருந்து சில இடத்துல ரத்த வாமிட்டிங்க எடுத்திருக்காங்க. எடுத்து அதுக்கப்புறம் தான் நைட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னு முடியாம படுத்துருவாங்க. ரொம்ப சரீர பிரகாரமா ரொம்ப. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா கட்டுகள் அறுக்கப்படுது, நிறைய சத்துடைய போராட்டத்துல வராங்க.
அப்ப நம்ம உபவாசமா இருந்தாதான் நம்மளோட குடும்பத்தையும் தாக்காது என்ற அந்த ஒரு நோக்கத்தோட அதிகமா உபவாசம் இருந்துதான் அந்த ரொம்ப வயசான பிறகுதான் கிட்டத்தட்ட ஒரு 70 மேலதான், ஒரு 60 மேலதான் கொஞ்சம் பாஸ்டிங் வேணா குறைச்சிருப்பாங்க தவிர, நான் இருந்த காலம் வரைக்கும் நல்ல உபவாசம் இருந்துதான் அவங்க. நல்ல ஒரு நீங்க வரும்போது நீங்க ஆரம்பத்துல ஞானஸ்தானம் வாங்குனீங்க. நீங்க ஊழியத்துக்குள்ள அப்படியே உள்ள வர்றீங்க. உங்களுக்குள்ள அந்த மாற்றம் இப்ப நீங்க அம்மா நீங்களே சொல்றீங்கல்ல, நான் அம்மா மாதிரி வந்து எல்லார்ட்டையும் போய் பண்றது இல்லை, இங்க சபைக்கு வர்றவங்க அப்படிலாம் நிறைய நீங்க உங்களுக்குள்ள. ஆமா, நான்